ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஆ ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ அன்னைக்கு பண்ண வீடியோ வந்து இதுதான். இந்த கீவேர்ட் ரிசர்ச்லாம் நம்ம ஆ பண்ணியிருக்கோம். ஸோ ஹோம் பேஜ் நீங்கள் ஆல்ரெடி யூஐ ಸಂತೋಷ್ அதில் ಪ್ಯಾಡ್ ಅಂತ ಕೊಡಪ್ಪ ஆ ಎಕ್ಸಾಮ್ ಪ್ಯಾಡ್ நீங்கள் ஹோம் பேஜ் ஆல்ரெடி நீங்கள் உங்களோட இதில் பண்ணியிருக்கீங்க தானே? ஆமா. சாரி, ஹோம் பேஜ், அபோட்டஸ் பேஜ், ஆ சர்வீசஸ் பேஜ்னு தனியாக இருக்குதா? ಎಕ್ಸಾಮ್ ம் சர்வீசஸ் பேஜ் தனியா இருக்கு. தனியா இருக்கு. தனியாக டிசைன் பண்ணியிருக்காங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. பிளாகு, கான்டாக்ட். என்ன கேட்டிங்கன்னா சர்வீஸ் பேஜ்ன்றது தனியாக ம் பண்ணுறதை விட பாருங்க. ஸோ இங்கே போனா ஜஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். கோர்சஸ்ன்னு இது ஒரு பேஜ் போட்டிருக்காங்க. ஓகே. ஆக்சுவலாக இப்படியும் பண்ணலாம். அவரு விஸ்வா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஸோ இதில் அந்த மாதிரி இல்லை பார்த்தீங்களா? கோர்சஸ்க்கு இங்கே வெறும் லிங்க் தான் இருக்கும். அதாவது வந்து ட்ராப் டவுன் தான் இருக்கும். மற்றபடி ஃபுல்லாலாம் வந்து அவங்க ஒரு பேஜாலாம் போட்டு இது பண்ணல. ஸோ உங்களோட விருப்பம் தான். இதை நீங்கள் எப்படி பண்ண போறீங்கன்றது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இங்கே நம்ம ம். வந்து உங்களோட சர்வீசஸ்ன்னு போட்டு இங்கே ட்ராப் டவுன் மெனு கொடுத்துட்டு நம்ம இதில் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்துருக்காங்க. சர்வீஸ்ல டோட்டல் 7 to 8 டிராப் டவுன் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ அப்படி தனியா பேஜ் இருக்கு சர்வீஸ். சரி. இப்போ எனக்கு 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 என்ன டவுட்னா, இப்போ நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க கரெக்ட்டுங்களா? ஆ அதுல யூஐ, யூஎக்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அந்த சைட் பண்ணியிருக்காங்க. ஆ சர்வீசஸ்க்குன்னு ஒரு பேஜ் தனியா கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. பட் அதுல வந்து செப்பரேட்டா அவங்க பேஜ் பண்ணியிருக்காங்களா? சர்வீஸ்க்கு நீட்டா. அதாவது ஒரு சர்வீசஸ்க்கு இண்டிவிஜுவலா செப்பரேட் பேஜ் பண்ணியிருக்காங்களா? ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஸோ ம் இப்ப பாருங்க. எனிவே இந்த செஷன் ரெக்கார்டில் தான் இருக்கு, போஸ்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்க ம் அப்புறமா ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அன்னைக்கு எதை சூஸ் பண்ணோம்? ஆக்சுவலாக மெயின் பேஜா இதுதான் சூஸ் பண்ணோம். அது வந்து டாகு ஆர் பெட் க்ரூமிங் இதுதான் சூஸ் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? இது இல்ல போர்டிங். போர்டிங். ஒரு நிமிஷம். ஓகே. இது இது இது. ம் ஸோ இதுதான் சூஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் ஹோம் பேஜில் வர கீவேர்டு. இதை நான் ஆல்ரெடி விஷுவாக்கு அமைச்சிருந்தேன். ஸோ H1 டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதாவது டாக் போர்டிங் பெங்களூருன்றதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ டாக் போர்டிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டாகு அப்புறமா பெட் க்ரோமிங். நம்ம பெட்டுன்றது கூட வேணாம், டாக் க்ரோமிங்னு வச்சுக்கலாம். இது அப்புறம் ஸ்விம்மிங் பூல் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்விம்மிங் பூலு, ம் அதே மாதிரி வந்து பெட் ஆக்சசரிஸ், இதெல்லாம் இப்போ பேஜஸாக கிரியேட் பண்ணணும்னா செப்பரேட் பேஜஸ் தான் நம்ம போக முடியும். செப்பரேட் பேஜஸ் தான் செப்பரேட் கீவேர்ட் ரிசர்ச் தான் பண்ணணும். ம் இப்போ எப்படி பண்ணுறதா என்னன்னு சொல்லுங்க. அதே மாதிரி டாக் கேஃபேக்கு செப்பரேட் பேஜ் தான் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆமா ஹை வால்யூம் இருக்கிற பேஜஸ். ஓகேங்களா? ஆமா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பெட் ஆக்சசரிஸ் போகிறேன். சிலதெல்லாம் அன்றைக்கே நம்ம பார்க்கும்போது வால்யூம் கம்மியாக தான் இருந்தது. ஓகே, இருங்கண்ணா. நான் என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆ இப்போ நான் ஒரு பேஜ் மட்டும் பண்ணிட்டு மீதி பேஜ்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை எல்லா பேஜும் இப்போ பண்ணிடலாமா? ஒரு ஒரு இப்போ போர்டிங் பண்ணிருக்கோம் அன்னைக்கு. ஆமாம். டாக் ஸ்விம்மிங் அப்புறம் க்ரூமிங் 2 நீங்க பண்ணுங்க. மீதி நான் பண்றேன். அப்படின்னா மீதி சர்வீசஸ் என்ன இருக்கு? இல்லைன்னா கெஃபே பண்ணுங்க சார் நீங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நான் இது பண்ணிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே. எனக்கு ஒரு இப்போ மொத்தம் அவ்வளவு சர்வீஸ்ல ஒரு 2 இல்லை இல்லை, சர்வீஸ் டாக் கேஃபே. இப்பயே கூட பண்ணிடலாம். இருங்க இருங்க, ம் நம்ம பார்க்கலாம். இது வால்யூம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஓகே.
ஆக்சுவலா சொல்ல போனா இன்னைக்கு டியூஸ்டே இல்லையா? ஆ. இன்னைக்கு ஃபுல்லா விரத மோட்ல தான் இருப்பேன் நான். ம். கிளாஸே கிளாஸே வந்து நான் 8 to 9 பேட்சையும் ஆன்லைன் பேட்சையும் நான் கேன்சல் பண்ணிட்டு தான் இப்போ நான் இது பண்ணியிருக்கேன். இல்ல எனக்கு நீங்க 2 காமிச்சு கொடுங்க. மீதி வேணும்னா நான் உங்களுக்கு இல்லை பண்ணிட்டு இல்லைங்க, நான் நம்ம ஃபுல்லாகவே பண்ணிடலாம் இல்லைங்க, ஒரு நிமிஷம். சரி. ஏன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சரா வந்துருச்சுன்னா நம்ம யூஐ டிசைன் பண்ண சொல்லி கொடுத்துடலாம். ஆ. அதுக்கு தான். எனக்கு என்ன தெரியுமா சார், அவங்க ரொம்ப லேட் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இருந்து போயிட்டாச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணலாம் முடிஞ்சுதான்னுட்டு. இல்லை இல்லைங்க, நம்ம இது அதனால பண்ணி தான். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன இருக்குதோ அது ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. ம். ஓகே. இதில் ஸோ அன்னைக்கே உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ 2 முறை கனெக்ட் பண்ணியிருக்கோம், இது 3வது முறை இல்லையா? ஆமா, ஆமா. ஓகே ஃபைன். ஸோ இந்த 3 வீடியோஸும் நான் உங்களுக்கு, ஐயோ இது சைன் அவுட் ஆகுது. இது சைன் இன் பண்ணிக்கிறேன். சரி இருங்க, நான் இங்கே லாகின் பண்ணிக்கிறேன். நான் வீட்டில் தான் இருக்கேன், அதனால கொஞ்சம் சில சவுண்ட்லாம் வரும். ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ வந்து நான் பெட் ஆக்சசரிஸ் எடுத்துக்கிறேன். ம். எனக்கு தெரிஞ்சு இது அன்றைக்கே நம்ம பார்க்கும்போது நம்ம இங்கே போட்டிருக்கோம் செப்பரேட் பேஜ்னு, ரொம்ப பெருசாக வால்யூம் கிடைக்கும். ம். நான் இதை மட்டுமே ரிசர்ச் எடுத்துக்கிறேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி மெயின் பேஜுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. ம். இங்கே பெங்களூர் மட்டும் போகுது, இந்தியா. நம்ம அன்னைக்கே பார்க்கும்போது இதோட வால்யூம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு பாருங்க, இவ்வளோதான். அதாவது வந்து வால்யூம் கம்மியாக தான் இருக்கு. பட் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஒரு பேஜ் பண்ணிக்கிறது நல்லது தான். ஏன்னா நம்ம நாளைக்கு கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அங்கே வந்து நிறைய வந்து பேஜஸ்க்கு லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும், சைட் லிங்க் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த பேஜஸ்லாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இது எல்லாமே சூஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு பேஜாக நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஹோம் பேஜ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் சர்வீஸ் சர்வீசஸ் பேஜ் 1 அப்படின்னு போடுறேன். இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது பிரைமரியா வச்சுக்கிறேன். இது வால்யூம் வந்து பெருசா கிடையாது, பட் நீங்க சர்வீஸ் கொடுக்குறீங்க, அதனால நீங்க பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இது ஒரு சர்வீஸ் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் 2. ஸோ பேஜ் 2ல நான் வந்து பெட் குரூமிங் பெங்களூர் போட்டுட்டு டாக் குரூமிங், நீங்க பெட்டுனா ஏன்னா எல்லாமே வருது இல்லையா? பெட் குரூமிங்னா எல்லாமே பேர்ட்ஸ் கூட. டாக் ட்ரை பண்ணுங்க சார். மொத ஆப்ஷனா டாக் க்ரூமிங் ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துலயுமே டாக்னே போடுங்க. நெக்ஸ்ட் பெட்னு சர்ச் ஏன்னா பண்ணுங்க. கேட்டும் வந்துடும் அதுல, அதுக்கு தான். பெட் போட்டாமா.
சரி, நான் 1 மந்த் டேட்டா லாஸ்ட் இயர் டேட்டா மட்டும் எடுக்கிறேன். ம் ஸோ இது ஓரளவுக்கு நல்ல வால்யூமாக இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் 13 கீவேர்ட்ஸ் இருக்குது. இதில் எல்லா கீவேர்ட்ஸும் வேணும்னா இப்போ பாருங்க ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்னு இருக்குது. இதை நான் வேற ஐடியாவில் நம்ம பண்ணிக்கலாம். நான் விஷயத்த சொல்கிறேன். இப்போ ம் ஏரியா வைஸாக தேடினா எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து டாக்ஸ்பா டாக்ஸ்பா இருக்குது இல்லையா? ரெண்டும் ஒண்ணுதான். டாக் ஸ்பா, டாக் க்ரூமிங், டாக் சலூன். ஸோ இதையே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது சர்வீஸ் 2. இந்த நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு டாக் க்ரூமிங் அட் ஹோம் பெங்களூர் அப்படின்னு இருக்குது. இப்போ அட் ஹோம்னா நீங்கள் அங்கே ஹோம்க்கே போய் பண்ணுற மாதிரியா? ஆமா ஆமா, இது பண்ணுறீங்களா? அதுவும் இருக்கு. ஆமா. ஓகே. டாக் ஸ்பா வந்து பெஸ்ட் டாக் க்ரூமிங் இன் பெங்களூர். டாக் பாத் அதுவுமே இருக்கு இல்லையா? நானே பார்த்துருக்கேன் வீடியோ. ஆஹா. டாக் க்ரூமிங் காஸ்ட் இன் பெங்களூர். டாக் க்ரூமிங் கோர்சஸ் கிடையாது தானே? இல்ல இல்ல இல்ல. டாக் க்ரூமிங் ஹோம் சர்வீஸ் பெங்களூர், அதான் நீங்க வீட்டுக்கே கொடுக்குற சர்வீஸ். ஆமா ஆமா. இந்த ஹெச்எஸ்ஆர் லேஅவுட் வேணாம், இதுக்கு நான் வேற ஐடியா சொல்றேன். அப்புறமா நம்ம ஓகே. வெப்சைட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். டாக் சலூன் பெங்களூர் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலா வந்து ஆல்மோஸ்ட் 8 கீவேர்ட் இருக்கு. 8 கீவேர்டு நம்ம டார்கெட் பண்ணலாம். ஏன்னா பெருசா காம்படிஷன் கிடையாது. நம்ம அதுக்கான கண்டென்ட்டை ஸ்ட்ராங்கா எதிர்த்து நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுலயுமே வந்து இதுதான் பிரைமரி. இப்போ நம்ம வெப்சைட்டே வந்து எஸ்இஓ ஃபார்மேட்டுக்கு தான் மாத்துறோம். அது எஸ்இஓ மேலே ரேங்கிங் கொண்டு வரதுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சர்வீஸ் பேஜ் 2 ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம அன்னைக்கு பண்ணலாம் இல்லையா? ஸோ ஸ்விம்மிங் பூலுன்றது வந்து இங்கேயே வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு. இங்க நான் பார்த்த மாதிரி இருக்கு. சரி ஓகே. இல்ல 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 இல்ல. சரி, இதை நான் செப்பரேட்டா எடுக்கிறேன். ஸோ இதில் 3 கீவேர்ட்ஸ் இருக்குது. இதில் டாக் பூல் பெங்களூர், டாக் ஸ்விம்மிங் பூல் பெங்களூர், நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் இந்த பேஜில் நம்ம பேஜ் கிரியேட் பண்ணோம்னா இதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. வந்து நான் இதே எடுத்துக்கிறேன். இதை நான் விஷுவலுக்கு கனெக்ட் பண்ணி சொல்லணும், அப்பதான் அவருக்கு புரியும். நம்ம புரியுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நான் இப்படி எடுத்துக்கிறேன். காப்பி. ஸோ இதுதான் வந்து பிரைமரி. ஸோ எத்தனை பேஜ் இருக்கு? சர்வீஸ் பேஜ் 1 2 3 இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து டாக் கஃபே, டாக் பார்க் ரெண்டு வேற வேறையா? ஆமா. ஸோ இது மட்டும் நான் அது ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்லாஷ் வேண்டாம். இதுல நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு பாருங்க. டாக் கஃபே பெங்களூர். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஹையஸ்ட் கீவேர்டை எடுத்துக்கிறேன். அதான் பெட்டர் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பிஸ்னஸ் வேணும். அதனால 50 போடுறேன். ஸோ இதுல வந்து இப்ப காம்படிஷன் என்னன்னா இருக்கட்டும், லோவா இருக்கட்டும் ஹையா இருக்கட்டும், நம்மளுக்கு பிசினஸ் வேணாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சரி. டாக் கஃபே பெங்களூர் பாருங்க. பெஸ்ட் டாக் கஃபே இன் பெங்களூர்னு எடுத்துக்கிறேன். இது எடுத்துக்கிறேன். கேஃபே வித் டாக்ஸ் இன் பெங்களூர், டாக் கேஃபே பெங்களூர் நியர்மி ரிசோர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் பெங்களூர்ல உங்களுக்கு இப்போ எல்லா பேஜுக்குமே நியர்மி ரிசோர்ஸ் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு ஜிஎம்பி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே. டாக் கேஃபே இன் பெங்களூர், டாக் கேஃபே இன் பெங்களூர் நியர்மி. ஸோ இங்க ஒன்று நியர்மின்னு போட்டாச்சுன்னா இது தேவையில்லை. ஓகேங்களா? ரெண்டும் ஒரே மீனிங் தான் வரும். ஒயிட் ஃபீல்ட் வேணாம், இந்திரா நகர் வேணாம், கோரமலை. எனக்கு தெரிஞ்சு டாக் கேஃபேன்றது நியர்பைல நிறைய தேடி இருக்காங்க. அதான் ஏரியா வைஸ் போயிருக்கு பாருங்க. சார் பட் என்னன்னா இது வந்து ரொம்ப லோ காம்படிஷன். ஓகேவா? சோ இது மட்டுமே இப்ப நான் அதர் எல்லா சர்வீஸுக்கு கம்பேர் பண்ணா இது மட்டும் நம்மளுக்கு தூரம் இருந்து வருவாங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போற மாதிரி இல்லையா? அதனால நம்ம பர்டிகுலரா இவ்வளவு ரேடியேஷன்லயே கவர் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஆல் ஓவர் பெங்களூர் ஃபுல் கவர் பண்ணலாம். இது நம்ம இதை எப்படி கவர் பண்ணலாம்னா டாக் கேஃபே பெங்களூர் இதுதான் நம்மளோட பேஜ். இப்போ ஒயிட் கோரமங்கலா இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே ஒரு சின்னதா ஒரு ஃபூட்டர் பார்ட்ல சர்வீசஸ் அப்படின்னு போட்டு கோரமங்கலா ஒயிட் ஃபீல்டு ஜெயநகர்னு ஆட் பண்ணிட்டு அப்ப அது வந்து கூகுள்ல வந்து எல்லாத்தையும்
ஒரு இதுவா ஃபெச் பண்ணி எடுத்துக்கும் அவ்வளவுதான். சரி ஓகே. நம்ம இதெல்லாம் எடுத்துக்க தேவையில்ல. அது வந்து ஸ்டஃபிங்ல வந்து நிக்கும். அதுக்கு தான் சொல்றேன். சரி சரி. அப் கேஃபே பெங்களூர்னு எடுத்துக்கிறேன். ஆ ஸோ 6 கீவேர்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். வேணா நம்ம வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஏன்னா ஹையஸ்ட் கீவேர்டு இதுதான். இந்த கீவேர்டு போட்டு நம்ம ரேங்கிங் ஸ்டார்ட் பண்ணா கூட மீதி எல்லா கீவேர்டுக்குமே அது கண்டிப்பா வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ம் அதனால இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இது பேஜ் 4. இதுக்குமே நம்ம லாஸ்ட் டைம் பண்ணிருந்தோம் இல்லைங்களா? எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணிருந்தோம். ஆமா ஆமா பண்ணி செக் தான் பண்ணிருந்தேன். ஆகணும். மினிமம் 2000 வேர்ட்ஸ். எத்தனை வேர்ட்ஸ் வேணும்ன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை காட்டுறேன். எப்படி எத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும் காம்படிட்டர் ரிப்பீட் பண்றதுக்கு அப்படின்றத காமிக்கிறேன். இப்போதைக்கு பாருங்க, நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க ஏதனா கண்டென்ட்டை எஃபெக்ட்ல ஆட் பண்ணலாம். பட் அது சரியா பர்ஃபார்ம் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல ரைட்டரை வச்சு எழுதி தான் ஆகணும். இப்ப சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி ஓகே. நான் இப்ப நம்ம வெப்சைட்ல இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட் தான். எதுவுமே டூப்ளிகேஷன் கிடையாது. ஸோ 4 பேஜ் இருக்குங்க. இப்ப நெக்ஸ்ட் சர்வீசஸ் வந்து டாக் பார்க் பெங்களூர். ஆக்சுவலா இது 5 to 6K அன்னைக்கே நம்ம போட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு இருங்க, லாஸ்ட் மந்த் நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது வந்து எப்படி வந்திருக்குன்னா, இதுல லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இதுல அவ்வளோ கேம்பெயின் ரன் பண்ணல. நான் இதுல செக் பண்ணிக்கிறேன் இருக்கும். ஏன்னா அப்ராக்சிமேட் வால்யூம் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் எக்ஸாக்டான வால்யூம் இருந்தால் நல்லா இருக்கும். இருங்க, இங்க கீவேர்ட் பிளானர் போறேன். ஏன்னா இப்ப இதுல ஆட் ரன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பட் இதுல வந்து ஆட் ரன் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ இதுல ஓரளவுக்கு நம்ம போட்டா எக்ஸாக்டான வால்யூம் கிடைக்கும். இப்ப அதுல வந்து என்ன போட்டிருக்காங்க, 1K to 100 to 1Kன்னு போட்டா நம்மளுக்கு இன்பிட்வீன்ல என்ன நம்பர் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால நான் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றேன். ஸோ டாக் பார்க் பெங்களூர், டாக் பார்க் இன் பெங்களூர், அவ்வளோதான். ரெண்டே கீவேர்டு தான் இருக்கு. இதுக்கு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஓகேங்களா, இதை நான் பேஜ் 5 மாற்றிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பண்ணணுமே, பண்ணுவாங்களா அவங்க? பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இப்போ நான் இன்னொரு முறை இதை ஒரு முறை நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு பிரைமரி கீவேர்டாக எது வேணும், இதில் வால்யூம் ஜாஸ்தி இருக்கிறது அதிகமாக இருக்கிறதுனால இதோட பிரைமரி கீவேர்டை மட்டும் நான் இன்னொரு முறை செக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து எக்ஸாக்டா ரிசல்ட் கார்டு தான் பாருங்க, இதுலேயும் காட்டல. ஓகே ஓகே, இப்போ இது ஹையஸ்ட் இதுதான் 1K to 10Kனா நம்ம அன்னைக்கே பார்த்துருந்தோம். 5 to 6K நீங்கள் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வால்யூம் சர்ச் வால்யூம் வந்து இந்த கீவேர்டுக்கு தான் இருக்குது. நீங்கள் ஆனால் மெயின் சர்வீசஸாக நீங்கள் வந்து டே கேர் போட்டிருக்கீங்க. பட் ஹையஸ்ட் வால்யூம் இதுக்கு தான் இருக்குது. நம்ம ரேங்கிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி இதையுமே ரேங்கிங் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணோம். ஸ்ட்ராங்கஸ்ட் எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜின்னு தான் இதை கொண்டு வந்துடலாம். நல்லா டிராஃபிக் கொண்டு வந்துடலாம் எஸ்இஓவில். ஸோ இவ்வளோதான் இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாத்துக்கும் கீவேர்ட்லாம் எடுத்தாச்சு. நான் வேற இடத்துல இப்போ இதே கீவேர்டை வச்சுட்டு நான் வந்து செம்ரஷ்ல வேற டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். நம்ம அன்னைக்கே பண்ணோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு முறை நான் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். கிராஸ் செக் பண்ணிட்டு பேஜஸ் கொடுத்துடலாம். இப்போ இது ரெலவெண்ட்டான இமேஜஸ், இந்த கீவேர்டுக்கு ரெலவெண்ட்டான ஹெட்டிங்ஸ், அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இது ரெலவெண்ட்டாக மட்டும்தான் இருக்கும் பேஜ். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து எஃப்ஏக்யூ செக்ஷன் ஆட் பண்ணி அதில் கண்டென்ட் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 1500 to 2000 பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் வந்து இந்த கீவேர்ட் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். கீவேர்டு காட்டுமே.
ஓகே, செம்ரஷ்ல அந்த டாகு பார்க்கு இதெல்லாம் ஒரு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஒரு கீவேர்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஹையஸ்ட் வால்யூம் இதுக்கு இருந்தது. ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே ஓகே சார். ஸோ அதுதான் 5.4K இருக்கு வால்யூம். நல்ல வால்யூம்ங்க. கீவேர்ட் டிஃபிகல்ட்டி கூட 35 தான் இருக்கு. ஈஸியாக ரேங்க் பண்ணிட முடியாது. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால், கொஞ்சம் இல்லை, இங்கே எதுவுமே ஈஸி கிடையாது. ஸோ எஃபோர்ட் போடணும். இதுக்கு தேவையான எஃபோர்ட் போட்டோன்னா கண்டிப்பாக இது நல்ல ரேங்கிங் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி டாக் பார்க்கும் வந்து மெயின் பிரைமரி கீவேர்டு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போ டாக் கேஃபேக்கு எவ்வளோ வேர்டு இருக்கணும் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். இதுவுமே நல்ல வால்யூம் தான், 480 இருக்கு. இது பாருங்க சார், டாக் போர்டிங். ஆக்சுவலா இந்த கீவேர்டு ரெலவெண்டா மட்டும் தான் அவங்க இதுல காமிக்கிறாங்க. 720 இருக்குங்க. இதுதான் மெயின் பேஜ். ஆமா ஆமா ஆமா. 720 இருக்கு. கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 10 தான் இருக்கு. ஈஸியா ரேங்க் பண்ணிடலாம். கெஃபேக்கு எவ்வளவு இருந்தது? கெஃபேக்கு இருங்க. கெஃபே வந்து அவங்க நியர்பைல தேடுறாங்க, பட் இருந்தாலும் செக் பண்றேன். அதான் இப்ப 5.4 ஹையஸ்ட் வால்யூம் இதுக்கு தான் இருக்குது. இது கீவேர்ட் டிஃபிகல்ட்டி என்ன? இப்ப 100 அவுட் ஆஃப் 35%னா 100 அவுட் ஆஃப் 35% டஃப். இப்ப நான் சிம்பிளாவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப ஒரு கீவேர்டுக்கும் ஒரு டிஃபிகல்ட்டி வந்து அது வேரி ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுல பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் பெங்களூர் 12.1K வால்யூம் இருக்குது. ஹையஸ்ட் வால்யூம் இதுக்கு தான் இருக்குது. இருக்கிற கோர்சஸ்ல இன்னும் நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது, பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹை வால்யூம் தான் எப்பயுமே. ஓகேங்களா? நீங்க டோட்டலான வால்யூம் பாத்தீங்கன்னா 16,000 வேற எந்த கோர்ஸும் கிடையாது. 62% கீவேர்ட் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ நீங்க நிறைய எஃபோர்ட் போடணும். ஓகேங்களா? அதே வந்து கிராஃபிக் டிசைன், ஸோ இதுக்கு பாருங்க கிரீன் கலர்ல இருக்குது. பெருசா காம்படிஷன் கிடையாது. ஓகேங்களா? 2.4K தான். அதாவது வந்து இப்ப எப்படின்னா ரேங்கிங் நம்ம பேக்லிங்க் பண்றது ப்ராசஸ் எல்லாம் ஒண்ணுதான். என்ன நீங்க ப்ராசஸ் ரெகுலரா எஃபோர்ட் போட்டு பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் 6 மந்த்ல ரேங்க் ஆகும். அது வந்து ஒரு 9-10 மந்த்ல ரேங்க் ஆகும், அவ்வளவுதான். பட் என்னன்னா நீங்க கிட்ட ரேங்கிங் கிட்ட வர 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 ஹெவியா இருக்கும். கீவேர்ட் டிஃபிகல்ட்டி ஹெவியா இருக்கும். உங்களால முன்னாடி வர்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஓகேங்களா? 35ன்றது ஓரளவுக்கு. இப்ப உங்களோட டாக் ஸ்பா பெங்களூர் போட்டோம் இல்லைங்களா? 5.4K இருந்தது பாருங்க. ஓரளவுக்கு நம்ம சஸ்டெயின் பண்ணி மேல கொண்டு வந்துடலாம். அதுவுமே பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல பண்ணலாம். ஓகேங்களா?
ஓகே. ஸோ இது எல்லாமே நான் அப்லோட் பண்றேன் ஓகேங்களா யூடியூப்ல. ஏன்னா கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படியே யூடியூப்ல இருக்கும், நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நான் வித் ஓகே. ஹெட்டிங்கோட தான் அப்லோட் பண்ணுவேன், நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. என்ன நம்ம வந்து ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம், இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு. இப்ப இந்த பேஜஸ்லாம் நீங்க பண்ணல கரெக்ட்டுங்களா? இந்த சர்வீஸ் பேஜ் எதுவுமே பண்ணல கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த சர்வீஸ் பேஜ் எல்லாமே நீங்க அவங்க கிட்ட கொடுத்து பண்ணுங்க. ஓகே. ஹனிகிட்ட கொடுத்து பண்ணுங்க. ஸோ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, அதான் பெட்டர். நீங்க நீங்க காண்டாக்ட் பண்ணி எனக்கு சர்வீஸ் பேஜஸ்லாம் வேணும்னு சொல்லுங்க, மீதி நான் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றேன். சர்வீஸ் பேஜஸ் பண்ணிருக்காங்க, ஆனா கண்டென்ட் எதுவும் இன்னும் நான் கொடுக்கல. ஆஸ் இட் இஸ் என்ன கூகுள்ல நார்மலா கண்டென்ட் எடுத்துட்டு போட்டிருக்காங்க, அது சர்வீஸ் சேஞ்ச் பண்ணணும். உங்ககிட்ட இருக்குது, இருக்குது. சர்வீஸ் பேஜ் இருக்குது. சரி, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, காட்டுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம். தேர்ஸ்டே வந்து கனெக்ட் பண்ண முடியாதுங்க, இப்போ சொல்லிடுறேன். எதனா இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க, நான் அட்டன் பண்றேன். ஓகே. நீங்க நாளைக்கு இன்னைக்கு கொடுத்துருங்க, இன்னைக்கே சர்வீஸ் பேஜ் இருக்கு பண்ணுங்கப்பா, என்ன இருக்கு நாங்கள் பே பண்ணிடுறோம்னு சொல்லிடுங்க. சார் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன், அது ஓப்பன் ஆகுதா பாருங்க. நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணல. சரி, வாட்ஸ்அப்ல எதுவுமே வரலையே. பாருங்க இப்போ. சரிங்க, ஓபன் பண்ணியிருக்கேன். இல்லைங்க, இது ஹோம் பேஜ் தானே நீங்க கொடுத்துருக்கீங்க, சர்வீஸ் பேஜ் இல்லையே. ஓ, டிராப் டவுன் இல்ல அதுல. ஆமாங்க, இப்ப பாருங்க. ஆமா, இது வெறும் ஹோம் அவர் சர்வீசஸ். ஓகே, அவர் சர்வீசஸ்னு போட்டிருக்காங்க, போர்டிங் இப்படி இருக்கு. டேக். எவ்வளவுதான் ஓகே அவ்வளவுதான். ஓகே, பட் இது மாதிரி நம்மளுக்கு தேவையில்லை. பட் இந்த இந்த நம்ம என்ன சர்வீஸ் பண்றோம்ன்றது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. பட் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா டாக் க்ரூமிங்கு, போர்டிங் டேக்கர், இதுக்கு செப்பரேட்டா வந்து இங்க கிளிக் பண்ணா வேற பேஜுக்கு போகணும். அந்த பேஜ் அவங்க டிசைன் பண்ணிட்டாங்களா? நான் ஒரு வாட்டி செக் பண்றேன் இருங்க சார். ஆனா இது வந்து எப்படி இருக்குதுன்னா, இந்த இந்த இந்த- இப்ப இந்த இந்த சர்வீசஸ் இருக்க லிஸ்ட் இது கிளிக் பண்ணா அந்த பேஜ் ஓபன் ஆகும், இருங்க ஒரு நிமிஷம். போர்டிங் பேஜ். இதுல போர்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, பட் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. அவங்க இவங்க கிரேசிபேட் பாயிண்ட்ஸ் இதை பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்றாங்க. நல்லா இருக்கு இந்த பேஜ். சரி, இப்போ வந்து அவர் சர்வீசஸ் இப்போ இதை கிளிக் பண்ணா வேற பேஜ் போகுதா? அந்த பேஜ் பண்ணியிருக்காங்களா? ஆமா, இப்போ அங்க அது ஜாயின் த ஃபன்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணா அது வேற பேஜ் போகும். சரி, அதே மாதிரி இது. ஆனா அது எனக்கு செக் பண்ணதுல, நானு செக் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மாசம் ஆயிடுச்சு இல்ல சார், இது மறந்துட்டு இருக்கேன் நானு. இல்லைங்க, இதை ஃபர்ஸ்ட் கேட்டுக்குங்க. இதை அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு இருங்க, நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பட்டுமா? அனுப்புங்க சார், நான் பேசுறேன் உங்ககிட்ட. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இந்த பேஜ் இப்போ இதை அப்படியே அனுப்பிச்சிட்டு இந்த பேஜுக்கெல்லாம் டிஃப்ரெண்டான சர்வீஸ் பேஜ் பண்ணிட்டீங்களா இல்லைங்க, பண்ணியிருக்கோமா இல்லைன்னு கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. சரி, நான் கேக்குறேன். ஸோ இப்போ இந்த பேஜ்லாம் வந்து உங்க டாக் பர்த்டே இருக்கு, டாக் ஸ்விம்மிங் இருக்கு, இது கொஞ்சம் நம்ம இந்த ஹெட்டிங் கொஞ்சம் மாத்திர மாதிரி இருக்கும், நம்ம பண்ண கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி மாத்திர மாதிரி இருக்கும். மாத்திட்டு சார், அப்புறம் நம்ம ரிசர்ச்ல இது ஆட் பண்ணல, டாக் பர்த்டே செக் பண்ணல. ஓகே இருங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இங்க டாக் பிக்கப் அண்ட் ட்ராப்லாம் இருக்குது. ஆமா, இது வந்து டாக் பிக்கப் அண்ட் ட்ராப் வெறும் இப்ப போர்டிங்னு இருக்குன்னா அதுல மட்டும் சர்வீஸா இருக்கும், அதையும் செக் பண்ணல, ரெண்டுமே செக் பண்ணல. அப்ப இந்த ஹோல் செஷனே நீங்க வந்து மாத்தணுங்க, டாக் பர்த்டேன்னு மட்டும் நம்ம இது பண்ணிட்டு. இப்போ ஸ்விம்மிங் செக் பண்ணணுமா? ஸ்விம்மிங் ஆக்சசரிஸ், க்ரூமிங், போர்டிங், கேஃபே. ஸ்விம்மிங் ஆல்ரெடி இருக்கு, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க.
க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. அது என்ன சொல்லுங்க, டாக் பர்த்டேவா? டாக் பேர்டு. ஓகே, லெட் மீ செக். பர்த்டே கேக்குன்னு வருதுங்க, பர்த்டே கேக் பெங்களூர், டாக் பர்த்டே. இருங்க, செலிப்ரேஷன் போட்டு பார்க்கலாம். ம் இன்னும் நிறைய வழி இருக்குங்க கீவேர்ட் ரிசர்ச். இது சும்மா ஒரு கிளான்ஸாக தான் பார்க்குறோம். நான் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன் என் சைட்லேருந்து. ஓகே. ஓகே, இருங்க இங்கே போடலாம். நீங்க கேக்குன்னு தான் வருது, டாக் பர்த்டேன்னு எதுவுமே வரல பாருங்க. டாக் பர்த்டே பெங்களூர் 0 to 10. நீங்க இதுக்கு வேணா ஒரு செப்பரேட்டா பேஜ் போட்டுக்கலாம். பெருசா கீவேர்ட் கிடையாது. ஓகே. செப்பரேட்டா ஒரு பேஜ், சும்மா ஒரு டூப்ளிகேட் பேஜ் மாதிரி எடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கண்டென்ட், ஒரு இமேஜ், 2-3 இமேஜஸ், ஒரு கண்டென்ட், அவ்வளவுதான் போதும். அவ்வளவுதான், ம் பெருசா வால்யூம் கிடையாது. பட் இது எல்லாமே நான் கிராஸ் செக் பண்றேன் மறுபடியும். நிறையவே இருக்கு இன்னும் கீவேர்ட்ஸ். வேற ஏதாவது கீவேர்ட் மிஸ் பண்ணியிருக்கோமான்றதை நான் ஒரு முறை பார்த்துக்கிறேன். டாக் பிக்கப் அண்ட் ட்ராப் ஒன்று சர்ச் பண்ணிடுங்க. டாக் பிக்கப் அண்ட் ட்ராப்னா எப்படிங்க, எதில் கூட்டு வருவீங்க டாக? வண்டில இல்லைங்க, இதுக்கு வால்யூமே கிடையாதுங்க. இல்ல இது எப்படி தெரியுமா, ஒரு அட்டாச்ட் பிசினஸ் மாதிரி தான். இது தனியா கிடையாது. இதுக்கு இதுன்னு யாரும் சர்வீஸ் வர மாட்டாங்க. ஆமா, ஆமா. இப்போ போர்டிங் ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, அப்ப அவங்க கேட்பாங்க நீங்களே பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் இருங்க, இங்க இருக்கு டாக் பண்றீங்களான்னு. டிரான்ஸ்போர்ட் நம்மளே சர்வீஸ். கூட்டிட்டு போயிடும். டாக் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸாவது அட்லீஸ்ட் இருக்குது. வால்யூம் கம்மியா இருக்கு, பட் கீவேர்டு பாத்தீங்கன்னா இல்ல 169. இது வேண்டாம் சார். இது சர்வீஸே வேற ஆனா இது மாதிரி இருக்கு. டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வந்து இல்ல எங்க கிட்ட. இது வேண்டாம், இது ஆட் பண்றது வேண்டாம். இது டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கிடையாது எங்க கிட்ட. வெறும் நம்மளோட சென்டருக்கு வரவங்களுக்கு மட்டும் தான் நாங்க பிக்கப் ட்ராப் பண்ணுவோம். இது தேவையில்லை இல்லையா? வேற ஏதாவது சர்வீஸ் இருந்தா வேணா யோசனை தேவையில்ல. பண்ணி கூட சொல்லுங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு சிட்டிங் உட்காந்து பண்ணிடலாம். ஓகே. இப்போதைக்கு அவ்வளவுதான். இப்ப இந்த பேஜை இன்னைக்கு அனுப்புங்க, லேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க உங்க வாட்ஸ்அப்ல. இதை வந்து இதுக்கு வந்து செப்பரேட்டா பேஜஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். கேட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் உங்களை. சரி சார். ஓகே. சரிங்க, நானும் குரூப்ல இது தான். உங்களுக்கு விஸ்வா உங்களுக்கு அனுப்புறீங்களா இத? இல்ல இப்ப இந்த இத்தனை பேஜஸ் இருக்கு, நான் கனெக்ட் பண்ணி சொல்லிடுறேன் அப்புறமா. அவங்க பேமெண்ட் கேட்டு இருக்காங்க, நான் பேமெண்ட் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. நீங்க டைப் பண்ணி போடுங்க. சரி. இதுல யாரா இருக்காங்க? விஸ்வா எல்லாருமே இருக்காங்களா? ஓகே, ஃபைன். ஹனி, விஸ்வா, ஓகே. இன்னொருத்தவங்க யாரோ ஒரு லேடி யாரோ இருக்காங்க. ஆமா, சுகுணா. அவ்வளவுதான். சரி சார். ஓகே, மெசேஜ் போட்டிருக்கேன். ஓகே, டன். இதுல என்ன ரிப்ளை வருதுன்னு நானும் பாக்குறேன். எது இருந்தாலும் குரூப்ல போட சொல்லுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். ஓகேங்களா? நீங்க தனியா இண்டிவிஜுவலா போடாதீங்க, குரூப்ல போடுங்க. ஓகே ஓகே. ஓகே. ஓகே, டன்ங்க. வேற எதனா டவுட் இருக்காங்க? எதுவும் இல்ல சார். நீங்க இது இன்னொரு தடவை செக் பண்ணிடுங்க, நாளைக்கு ஒரு தடவை இல்ல, கீவேர்ட்ஸ். நான் கிராஸ் செக் பண்ணிட்டு ஒரு பேஜுக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் வேணும்ன்றத சொல்லிடுறேன். இல்லைன்னா அதுவுமே கனெக்ட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸ் வேணும்னு நான் சொல்றேன். ஏன்னா அது ஒரு 1/2 hour ஆகும், அதுக்கு தான் சொல்றேன். சரி சார். ஓகே. நாளைக்கு ஃப்ரீயா?
நாளைக்கு நான் டைமிங் உங்களுக்கு சொல்லுறேன். நாளைக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருப்பாங்க. ஃப்ரீனா சரி சார், அதான் ஓகே. 3 to 5 பேட்ச் இருக்குது. திரும்ப இப்போ ஆ 8 to 9 ஆன்லைன் காடா கிளாஸ் இருக்குது. பட் இன்னைக்கு நான் கேன்சல் பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க 2 நாளா கேட்டுருந்தீங்க. சரி இன்னைக்கு எப்படியே கனெக்ட் பண்ணி, ஏன்னா இப்போ நான் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டுனா அவங்க அந்த ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, யூஐ ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு தான். ம் ஓகேங்களா? ஸோ எஸ்இஓ சரி. இப்போதைக்கு நம்ம பேஸ்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் ஆ வெப்சைட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு செட் ஆஃப் பேக் லிங்க்கும் பண்ணிடலாம். ஓகே. ஓகேங்களா? அதெல்லாம் நான் விஸ்வா கிட்ட சொல்றேன். நான் இல்லைன்னா நானும் விஸ்வா நீங்க 3 பேர் கூட கனெக்ட் பண்ணி ஒரு முறை டிஸ்கஷன் பண்ணிடலாம். சரி சார், ஓகே. எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க நாளைக்கு. ஓகே, டன் டன். ஓகே டன் சார். ஓகேங்க, பாய். இது எனக்கு அனுப்புங்க சார். இது ஒரு காப்பி எனக்கு. இருங்க, நான் இப்பயே அனுப்பிச்சிட்டேன். ம்